السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: والله جعل لكم مما خلق ظلالا وجعل لكم من الجبال أكنانا وجعل لكم سرابيل تقيكم الحر وسرابيل تقيكم بأسكم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال: الشتاء ربيع المؤمن. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் தான் படைத்த, தான் உருவாக்கிய அனைத்து பொருட்களிலிருந்தும் மனிதர்களுக்கு, அறிவாளிகளுக்கு, சிந்தனை உடையவர்களுக்கு அதில் படிப்பினைக்குண்டான, பாடங்கள் பெறுவதற்குண்டான பல விஷயங்கள் உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுவான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் காலநிலை மாற்றங்களை குறித்து, பருவநிலை மாற்றங்களை குறித்து அல்லாஹ் திருமறையில் பேசுகின்ற பொழுது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபின் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். நான் வானம் பூமியை படைத்ததிலும் அதுபோன்று இரவு பகல் என்று மாறி மாறி காலங்களை மாறி வரச் செய்வதிலும் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், சிந்தனை உடையவர்களுக்கு அதில் நிச்சயமாக அத்தாட்சிகள் உண்டு, பாடங்கள் உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் மிக அழகாக எடுத்து கூறுவான். பொதுவாக பருவநிலை மாற்றங்கள் என்பது வருடத்தில் சில மாதங்கள் கோடை காலமாகவும், சில காலங்களை குளிருக்குண்டான காலங்களாகவும், சில காலங்களை மழைக்குண்டான காலங்களாக, சில காலங்களை காற்றுக்குண்டான காலங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையின் அடிப்படையில் மனித வாழ்விற்குண்டான வளங்கள் பெறுவதற்குண்டான அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாகவே காலநிலை மாற்றங்களை அல்லாஹ் இயல்பாகவே இப்படித்தான் அமைத்திருக்கின்றான். அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவெல்லாம் இனிமேல் ஏசி இல்லாமல் வாழவே முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து வந்த நமக்கு இப்ப ஃபேனே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காலத்தை அல்லாஹ் மாற்றி தந்திருக்கிறான். குளிருடைய காலகட்டம். அந்த குளிரை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த குளிர் காலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனை படைத்ததின் பின்னால், இந்த குளிர்காலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் அமைத்ததின் பின்னால், இந்த உலகத்திற்கு, இந்த உலகை சார்ந்த மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வரக்கூடிய ஆழமான செய்தி என்ன?
அல்லது அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்கின்ற ரீதியில் நாம் இந்த குளிரை குறித்து அணுகுவோம் என்று சொன்னால், நமக்கெல்லாம் ஆரம்பமாக தெரியப்பட்ட ஒரு செய்தி, பிரபலமான செய்தியும் கூட, உலகத்தில் அதிக வெப்பமானாலும் சரி, உலகத்தில் அதிக குளிரானாலும் சரி, நபிகள் பெருமானார் சொல்லித் தருவார்கள், நஃபஸைனி மின் நாரி, அது நரகம் விடக்கூடிய இரு மூச்சு காற்றுகள். கடும் வெப்பத்தை நாம் அனுபவிப்பதற்கும் கடும் குளிரை நாம் அனுபவிப்பதற்கும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படை காரணம், நரகம் தன் மீது உண்டான உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அது விடக்கூடிய ஒரு ஜுவாலை தான், ஒரு உஷ்ண காற்று தான் பூமியை இப்படி தாக்குகின்றது. இது நமக்கு ஷரியத் சொல்லித் தரக்கூடிய ஒரு அழகான காரணி. அந்த அடிப்படையில் கடுமையான உஷ்ணத்தை கடந்து வந்த நாம் இப்பொழுது கடும் குளிரை நாம் கடக்க வேண்டிய, கடும் குளிரில் வாழ வேண்டிய ஒரு சூழலில் நாம் அமர்த்தப்பட்டிருக்கின்றோம். இமாம்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இப்படி காலங்களை அமைத்தான், அதிலும் குறிப்பாக நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த குளிர் காலத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன என்பதை குறித்து இமாம்கள் சில வகை பாடங்கள் நமக்கு வகுத்து தருவார்கள். அதில் முதல் பாடமாக, கடும் குளிர் ஒரு ஈமான்தாரியை பொறுத்தவரை, ஒரு மூமினை பொறுத்தவரை அவனுக்கு மறுமையை குறித்துண்டான சிந்தனையை கொடுக்க வேண்டும். நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த குளிர் ஒரு ஈமான்தாரிக்கு ஆரம்பமாக மறுமையை குறித்துண்டான சிந்தனைகளை தர வேண்டும். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கடும் குளிரை உலகத்தில் அல்லாஹ் பரவ செய்திருப்பதனுடைய காரணம் என்பதாக இமாம்கள் சொல்லித் தருவாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஒரு ஹதீஸ், இதா கான யௌமு ஷதீதுல் புருதி, ஒரு கடுமையான குளிரின் காலகட்டத்தில், ஃபைதா காலல் அபுது, அந்த குளிரை தாங்கிக் கொள்ள முடியாமல், அந்த கடும் குளிரை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் இப்படி கையேந்துகின்றான், துஆ செய்கின்றான், லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவா வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர யாரும் இல்லை, மா அஷத்து புருது ஹாதல் யௌமி அல்லாஹும்ம அஜிர்னி மின் ஜம்ஹரீரி ஜஹன்னம், இறைவா உலகத்தினுடைய இந்த கடும் குளிரையே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, நரகத்தினுடைய அந்த வேதனையை இறைவா என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும், உலகத்தினுடைய இந்த கடும் குளிரையே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, நரகத்தின் அந்த வேதனை இறைவா என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும். எனவே அல்லாஹும் அஜிர்னி, இறைவா நரகின் வேதனையிலிருந்து நீ என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று ஒரு அடியான் கடும் குளிரில், அந்த குளிரை தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்விடத்தில் நரகிலிருந்து பாதுகாப்பை தேடினால், கால் அல்லாஹு லி ஜஹன்னம், அல்லாஹ் நரகத்திற்கு ஆணையிடுவானாம், இன் அபதம் மின் இபாதி இஸ்தஜார பி மின் ஜம்ஹரீரிக, எனது அடியார்களிலிருந்து ஒரு அடியான் என்னிடமிருந்து நரகத்தை பயந்து பாதுகாப்பை தேடுகின்றான். அல்லாஹ் நரகத்துக்கு சொல்றான், வ இன்னி உஷ்ஹிதுக அன்னி கத் அஜிர்தா, நரகமே உன்னை நான் சாட்சியாக்குகின்றேன், அந்த அடியானை நரகிலிருந்து நான் விடுவித்து விட்டேன், பாதுகாத்து விட்டேன், அதற்கு நீயே சாட்சி. கடும் குளிரை தாங்க முடியாமல் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றான், இறைவா இந்த உலகத்தினுடைய இந்த சிறு குளிரையே, இந்த வேதனையே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, நரகத்தின் வேதனை இறைவா என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்கின்ற சிந்தனையோடு அல்லாஹ்விடத்தில் நரகிலிருந்து பாதுகாப்பை தேடுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை நரகிலிருந்து பாதுகாப்பதாக சாட்சி பகர்கின்றான், வாக்குறுதி தருகின்றான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருவார்கள். இங்க நமக்கு ஒரு சிந்தனை வரலாம், நெருப்பை பார்த்து உஷ்ணத்தை பார்த்து நரக சிந்தனை வந்தா பரவாயில்லை,
குளிரை பார்த்து இப்படி நரகத்தினுடைய சிந்தனை வருது? நபிகள் பெருமானார் அதற்கு தெளிவான காரணத்தை சொல்லி தருவாங்க. இப்னு அப்பாஸ் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நரகவாதிகள் நாளை நரகத்தில் இருக்கிறாங்க, நரகத்தில் நெருப்பில் வெந்துகிட்டு இருக்கிறாங்க. நெருப்பில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பின் வேதனையில் இருக்கக்கூடிய நரகவாதிகள் அல்லாஹ்விடத்தில் இப்படி பாதுகாப்பு கேட்பார்களாம். யஸ்தகீசு அஹ்லுன் நாரி மினல் ஹர்ரி, தாங்கள் அனுபவிக்கக்கூடிய நரகத்தின் உஷ்ணம் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இறைவா, எனவே எங்களுக்கு இந்த உஷ்ணத்திலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய குளுமைப்படுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பை தா என்று நரகவாதிகள் நரகிலிருந்து அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். பொதுவாக அப்படித்தானே, சாதாரண வெக்க தாங்க முடியாது, நரகத்தின் உஷ்ணம். யா அல்லாஹ், இந்த உஷ்ணத்தை இந்த வேதனை எங்களால் தாங்க முடியல, இதிலிருந்து எங்களை சமாளித்துக் கொள்வதற்கு ஏதேனும் ஒரு மாற்று காரியத்தை நீ எங்களுக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் நரகவாதிகள் கேட்பார்களாம். நபிகள் பெருமான் சொல்றாங்க, அப்படி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதிகளுடைய அந்த உஷ்ணத்தை வேதனையை தணிப்பதற்காக அல்லாஹ் ஒரு குளிர்ந்த காற்று அனுப்புவானாம். ஒரு குளிர்ந்த காற்று அல்லாஹ் அனுப்புவானாம். குளிர்ந்த காற்று என்னங்க செய்யணும்? கடுமையான வெயிலில் இருக்கிறோம், ஏசியை போட்டா கூலிங் தரணும், நமக்கு ஆசுவாசப்படுத்தணும். நரகவாதிகள் நரகத்தின் உஷ்ணத்தில் இருக்கிறாங்க, அல்லாஹ்விட பாதுகாப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ் ஒரு குளிர்ந்த காற்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஆனால் அந்த குளிர்ந்த காற்று என்ன செய்யும் தெரியுமா? நபிகள் பெருமானார் சொல்லி தர்றாங்க, நரகவாதிகள் அந்த வேதனையை வெப்பத்தை தாங்க முடியும்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ் குளிர்ந்த காற்றை அந்த நரகவாதிகளுக்கு அல்லாஹ் அனுப்புகின்றான். கடும் குளிர் என்ன செய்யும் தெரியுமா? அதற்குண்டான சக்தி என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் சொல்றாங்க, அந்த கடும் குளிர் அவருடைய எலும்புகளை துடைத்திருமா. அந்த கடும் குளிர் அவருடைய எலும்புகளை துளையிட்டுருமா. இதை பார்த்த பொழுது மீண்டும் நரகவாதிகள் கேட்பார்களாம், இறைவா, இந்த குளிருக்கு அந்த சூடே பரவாயில்ல, அதையே கொடுத்துரு. வெப்பம் தாங்க முடியல, குளிரதான் கேட்டாங்க. குளிரின் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய வேதனை அதனை விட கடுமையாக இருப்பதினால், இறைவா இதை வேண்டாம், நீ அந்த சூட்டையே கொடுத்துரு, இதுக்கு அது பரவாயில்லை. இது நரகத்தின் நீதி மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு சொல்லித்தர வருவது குளிர். நாம் நினைக்கிற சாதாரணம் இல்ல, கடும் குளிர் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மனிதனுடைய எலும்பையே துளையிட்டு விடும், அரித்து விடும், அவ்வளவு பெரிய வல்லமை பெற்றதுதான் குளிருங்கிறது. ஆனால் தான் இன்னைக்கு சில நேரங்கள் நாம் படித்திருப்போம், அதை கேள்விப்பட்டிருப்போம், குற்றவாளிகளுக்கு அவர்களுக்கு உண்டான தண்டனையில பனிஷ்மெண்ட்ல ஒன்று உண்டு, ஐஸ் பார்ல படுக்க வச்சு விசாரணை. தாங்க முடியாது. நாம வெறும் குளிர், ஏசி குளிர் அனுபவிச்சிருக்கிறோம், அல்லது யதார்த்தமான குளிர் அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் குளிருக்குண்டான யதார்த்தம் ஒன்று இருக்குது, அதற்குண்டான அடிப்படை ஒன்று இருக்குது. அது எலும்புகளையே அரித்து விடக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவேதான் குளிரிலிருந்து யா அல்லாஹ், என்னால் இந்த குளிரை தாங்க முடியவில்லை என்று ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகில் இருந்து அந்த அடியானை பாதுகாக்கின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இன்னைக்கு நம்முடைய ஊர்களில் பொறுத்த வரைக்கும் இந்த குளிரை நம்மால தாங்க முடியல, இந்த குளிரை நம்மால தாங்க முடியல. மேலை நாடுகள் எல்லாம் பனிக்கட்டியை நம்ம சாதாரண, அதாவது இருக்கக்கூடிய நார்மல் வாட்டர் பனிக்கட்டியா மாறிடும், கடல் ஐஸா மாறிடும், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி குளிர் நம்ம அனுபவிக்கல. இருப்பினும் கூட குளிரை பார்க்கின்ற பொழுது நம்மால் தாங்க முடியாத அந்த ஒரு சூழ்நிலையை உணர்கின்ற பொழுது ஒரு மூமினான அடியானுக்கு மறுமையை குறித்துண்டான சிந்தனைகள் வர வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குளிரின் காலத்தை அல்லாஹ் உலகத்தில் அமைத்திருக்கின்றான். இமாம்கள் நமக்கு இந்த குளிர்காலத்தினுடைய பாடமாக படிப்பனையாக நமக்கு சொல்லித் தருவாங்க.
இது மறுமையின் ரீதியாக. இன்னொன்று இருக்குது உலகத்தின் ரீதியாகவும். பொதுவாக இன்னைக்கு நோய்களை பாருங்களேன். நோய்கள் என்பது கோடை காலத்தில் அதிகமாக இருக்காது, அதான் குளிர் காலத்தில் அதிகமாக பரவும். கோடை காலத்தில் நோய் அதிகமாக இருக்காது, ஆனால் மழை முடிந்த பிறகு குளிரின் காலங்கள் நோய் பரவுவதற்குண்டான நிறைய வாய்ப்புகள் கூறுகள் உண்டு. எனவே நமக்கு இஸ்லாம் இப்படியும் சொல்லித் தருகின்றது, குளிர் வருகின்ற பொழுது மறுமையை குறித்து மட்டுமல்ல உலகத்திலும் உங்கள் உடல் ரீதியான அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் ரீதியான முழு பாதுகாப்பை ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ளுங்கள். காரணம், கோடையை விட குளிரில் நோய்கள் பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எந்த அளவுக்குன்னு சொன்னா அருமை சஹாபாக்கள், குறிப்பாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பொதுவாக நாம் என்னைக்குமே நம்ம வீட்டில் இருக்கிறோம், நமக்குண்டான ஒரு பாதுகாப்பான சூழல் நமக்கு பொதுவாக இருக்கும். ஆனால் வெளியில போயிட்டு வைங்க, அந்த பாதுகாப்பு சூழல் குறைவாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்தின் தேவைக்காக அல்லது ஒரு போருக்காக ஏதேனும் ஒரு குழுக்களை, ஒரு படைகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைத்திருந்து அந்த படைகள் முகாமிடக்கூடிய காலங்கள் யதார்த்தமாக குளிரின் காலமாக அமைந்து விட்டால், குளிருடைய காலமாக அமைந்து விட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த படையுடைய தளபதிக்கு இப்படி கடிதம் எழுதுவார்களாம், அன்ன ஷிதா கத் ஹவர, இப்பொழுது குளிர்காலம் தூங்கிவிட்டது. சொல்லுவாங்கன்னா வஹுவ அதுவுன், கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரி வேற, ஆனா இது கண்ணுக்கு தெரியாத எதிரி. வஹுவ அதுவுன், இதுவும் எதிரி தான். ஏன் நம்முடைய குழந்தைகளை பாதிச்சிடும். எழுதுவாங்கன்னா ஃபதஹபு லஹு அஹபதஹு மினஸ் சூஃபி வல் ஹஃபாஃபி வல் ஜவாரிபி, அந்த குளிரிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு என்ன கவசங்கள் எல்லாம், என்ன பாதுகாப்பு முறைகள் எல்லாம் கையாள முடியுமோ அத்தனையும் கையாண்டு கொள்ளுங்கள். குறிப்பாக வத்தகது சூஃப ஷிஆர வ திசாரா, உங்களுக்கு உண்டான கை உரை கால் உரைகளை ஷிஆரன் முடிகளால் ஆன, தோள்களால் ஆன நல்ல கை உரைகளை அணிந்து குளிரிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொல்லி இப்படி சொல்லுவாங்கன்னா ஃபைனல் புருத அதுவுன் சரீஉன் துஹூலா, காரணம் என்ன தெரியுமா, குளிர் இருக்கின்றது, அது நம்மை வேகமாக பாதிக்கும். பஈதுல் குரூஜா, அந்த பாதிப்பு நம் உடம்பை விட்டு வெளியேற நீண்ட காலங்களாகும். குளிர் ரொம்ப வேகமா பாதிச்சிரு ஒரு நோயாளி, ஒரு குழந்தைய, ஆனால் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர சிறிது காலங்கள் ஆகும். எனவே குளிரில் இருந்து முதலில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் படையை போரை பார்த்துக் கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அருமை தோழர்களுக்கு, அந்த படையினுடைய அமீர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள், வரலாறுல பதிவு செய்கிறாங்க. குளிர் காலம் முதலில் ஒரு ஈமான்தாருக்கு தர வேண்டிய பாடம், வர வேண்டிய சிந்தனை மறுமையை குறித்து வர வேண்டும். அதே ரீதியில் மறுமை குறித்து மட்டுமல்ல, உலகத்தை குறித்தும் உலக வாழ்க்கை குறித்தும் நமது ஆரோக்கியத்தை குறித்தும் உண்டான பேணுதல்கள் அதில் அதிகமாக கையாளப்பட வேண்டும். திருமறையின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லி தருவான், வஜஅல லகும் சராபீல தகீகுமுல் ஹர்ர, உங்களை கடும் குளிரிலிருந்து கடும் வெயிலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஆடைகளை நாம் உங்களுக்கு அமைத்திருக்கிறோம். குளிர் காலத்தில் வெறுமனே போய் இஸ்லாம் சொல்லல, கடுமையான குளிர் வெறும் உடம்போடு வெளியே சுத்த இஸ்லாம் சொல்லல. அல்லாஹ் சொல்றான், வஜஅல லகும் சராபீல் தகீகுமுல் ஹர்ர, கடும் குளிரிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்குண்டான ஆடைகளை, கவசங்களை நாம் அமைத்திருக்கின்றோம். எனவே கடும் குளிர்காலங்கள் வந்தால் உடல் ரீதியான பாதிப்புகள் வரும். அப்படி பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அதற்கு என்ன முறைகளை, ஆடையில் இருந்து மருத்துவத்திலிருந்து என்ன முறைகளை கையாள வேண்டுமோ அதை கையாள வேண்டும். அப்படி கையாள்வதுதான் ஒரு முஸ்லிமுக்குண்டான, ஒரு அறிவாளிக்குண்டான அழகிய வாழ்வின் நெறிமுறை என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் பின்புறனாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அழகிய முறை எடுத்துச் சொல்லுவான். இயற்கை ரீதியாகத்தானே காலங்கள் மாறுகின்றது, பருவங்கள் மாறுகின்றது என்பது அல்ல.
அந்த பருவநிலை மாற்றத்தின் மூலமாகவும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில படிப்பினைகளை, சில பாடங்களை யதார்த்தமாகவே அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கின்றான் என்பதை இது போன்ற சிந்தனைகள் பின்னணியில் இமாம்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருவார்கள். இந்த கடும் குளிர் நமக்கு தர வேண்டிய இரண்டாவது பாடமாக இமாம்கள் சொல்லித் தருவாங்க, ஏழைகளுடைய சிரமத்தை உணரணும். நாம அழகான மாளிகைக்குள்ள, கண்ணாடி போட்ட வீடுகளுக்குள்ள இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கே அந்த குளிரை தாங்க முடியல. ஏழைகள் வெறும் குடிசைகளில் அல்லது அதுவும் இல்லாமல் தெரு ஓரங்களில் தனது வாழ்க்கையை கழிக்கக்கூடிய அந்த ஏழைகள், அவர்கள் நிலைமைகள் நம்மால் இந்த வீட்டுக்குள்ளே தாங்க முடியலையே, அந்த ஏழைகள் என்ன சிரமப்படுவார்கள் என்கின்ற ஒரு சிந்தனையை முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தட்டி எழுப்புவதற்காகத்தான் இந்த குளிரின் காலத்தை அல்லாஹ் அமைத்திருக்கின்றான் என்பதாக இமாம்கள் இரண்டாவது பாடத்தை சொல்லித் தருவாங்க. முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருவாங்க. யார் இந்த உலகத்தில் கடுமையான பசியினால் பாதிக்கப்பட்டவனுக்கு உணவு கொடுக்கின்றானோ, தாகித்தவனுக்கு தண்ணீர் கொடுக்கின்றானோ என்று பேசி வரக்கூடிய அந்த தொடரில் நபிகள் பெருமானார் இப்படி சொல்வார்கள், ஒமன் கசாஹு அலா உரன் கசாஹுல்லாஹு மின் ஹலிரில் ஜன்னா. யார் உலகத்தில் ஆடை இல்லாமல், கண்டிப்பா ஆடை இல்லாமல் யார் இருக்க போறதில்லை, இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு இப்படி விளக்கம் சொல்லி தருவாங்க, தேவையான காலத்தில் தேவையான ஆடைகள். சாதாரண ஆடை நாம் எப்போதும் போற ஆடையை போட்டு மலையில போயிட முடியாது, அதுக்கு தனி ஆடை. எப்பொழுதும் உடுத்தக்கூடிய ஆடையை குளிர்காலத்தில் பயன்படுத்த முடியாது, அதுக்கு வேற ஆடை. எனவே இந்த ஹதீஸிற்கு இப்படி அர்த்தம் செய்வார்கள், ஒமன் கசாஹு அலா உரன். யார் தேவையான காலத்தில் தேவையான ஆடை இன்றி இருக்கின்றானோ, கசாஹுல்லாஹு, அப்படிப்பட்ட ஏழைக்கு, அப்படிப்பட்ட தேவை உடையவருக்கு யார் அந்த ஆடையை வாங்கி கொடுத்து அவரது சிரமத்தை போக்குவாரோ, மின் ஹலிரில் ஜன்னா, சுவனத்தினுடைய அழகிய ஆடையை கொடுத்து அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான். சுவனத்தினுடைய அழகிய ஆடையை கொடுத்து அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான். பிற மக்களுடைய, குறிப்பாக அடித்தட்டு மக்கள், ஏழைகளுடைய அந்த சிரமங்களை உணர்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு பனியின் காலத்தை, ஒரு குளிரின் காலத்தை அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். இமாம்கள் இரண்டாவது விளக்கம் சொல்லி தருவாங்க. மூன்றாவது விளக்கம், பொதுவாக இஸ்லாம் எந்த ஒன்றையுமே ஒரு முஃமினுக்குண்டான அமல்களோடு, அந்த முஃமினுக்குண்டான மறுமையுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ரீதியில் எந்த ஒரு காரியத்தையும் அமைத்து தரக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குளிரின் காலத்தையும் கடும் பனியின் காலத்தையும் அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அழகாக சொல்லித் தருவார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, அஷ்ஷிதாஉ ரபீஉல் முஃமின். அஷ்ஷிதாஉ ரபீஉல் முஃமின், கடும் குளிர் என்பது மூமின்களுக்கு உண்டான வசந்தத்தின் காலம். கடும் குளிர் மூமின்களுக்கு உண்டான வசந்தத்தின் காலம். அது எப்படி வசந்தமாகும்? நபிகள் பெருமானார் பிறகு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அலா அதுல்லுக்கும் அலல் கனீமத்தில் பாரிதா, உங்களுக்கு நான் குளிரின் காலத்தில், கடும் பனியின் காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கனீமத்தை, ஒரு சொத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? என் நபிகள் பெருமானார் கேட்டுவிட்டு நபிகள் பெருமானார் சொல்றாங்க, ஹாலு பலா, சஹாபா கேட்டாங்க, யார சொல்லித்தாங்க. நபிகள் பெருமான் சொன்னாங்க, அஸ்ஸியாமு ஃபி ஷிதா வ கியாமுல் லைலி அஷிதா. கடும் குளிரின் காலத்தில் இரவில் நின்று வணங்குவது. குளிர்காலம்தான், சிரமமான காலம்தான். அந்த சிரமத்திலும் யார் அல்லாஹ்வை நின்று வணங்குகின்றாரோ, அந்த சிரமத்திலும் யார் அல்லாஹ்வை மறக்கவில்லையோ, நபிகள் பெருமான் சொல்லி தர்றாங்க, அவருக்கு அல்லாஹ் அதை கனிமத்தான காலம் ஆக்கி வச்சிருக்கிறான். அவருக்கு அல்லாஹ் அதை கனிமத்தை ஆக்கி வச்சிருக்கிறான். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இப்படி சொல்லுவாங்கன்னா, மர்ஹபம் பிஷிதா, குளிரின் காலமே உனக்கு நல்வரவு உண்டாகட்டுமாக. ஏன் தெரியுமா? துன்சிலு ஃபீஹில் பரக்கா, கடும் குளிரில் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் அதிகமாக இறங்குகின்றது.
எப்படி? வயதூலு ஃபீஹில் லைலு லில் கியாம். குளிர்காலத்தை பாருங்க, பொதுவா இரவு நீண்ட நேரமா இருக்கும். குளிர்காலத்தில் இரவு நீண்டு இருக்கும். சொல்றாங்க, இரவு நீண்ட நேரம் நின்று வணங்குவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவதனால் அல்லாஹ்வின் பரக்கத்துகள் இறங்கக்கூடிய இரவுகளில் குளிர்காலங்கள் பிரதானமானது. எனவே குளிர்காலமே உனக்கு நற்செய்தி உண்டாகட்டுமாக, உனக்கு சுபச்செய்தி உண்டாகட்டுமாக. அது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குளிர்காலத்தை இப்படித்தான் வரவேற்பார்கள். சமுதாயத்தின் நிலைமை என்ன? பொதுவாக நாம் வெயில் காலத்திலே வர்றதில்லை தொழுகைக்கு. குளிர்காலத்தில் வெயில் காலங்களே சுபு கிடையாது பல பேருக்கு. குளிர்காலம் நல்ல தூங்கலாம். சஹாபாக்கள் இரவு நின்று வணங்க வரவேற்றாங்க, நாமளும் வரவேற்கணும். அப்பா நீண்ட நேரம் தூங்கலாம், அது குளிர், எந்திரிக்க நினைச்சா எந்திரிக்க முடியாது. மார்க்கம் சொல்லித் தருகின்றது, நபிகள் பெருமானார் சொல்லித் தருவார்கள், அலா அதுல்லுக்கும், மக்களை உங்களுக்கு நான் ஒரு நன்மையை காட்டி தரட்டுமா? எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா? அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹித் தரஜா. நீங்கள் அதை செய்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் அத்துணை பாவங்களை மன்னித்து உங்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே செல்கின்றான். அப்படிப்பட்ட நன்மையை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, காட்டி தரட்டுமா? நபிகள் பெருமானார் கேட்கிறாங்க. நன்மைகள் மிகுந்த ஆர்வம் கொண்ட சஹாபாக்கள் யா ரசூலுல்லாஹ் சொல்லித்தாங்கன்றாங்க. நபிகள் பெருமானார் முதல் விஷயமாக சொன்னாங்க, நமது பாவங்கள் இலகுவாக மன்னிக்கப்படுவதற்கும் நமது அந்தஸ்துகள் மிக மிக இலகுவாக உயர்த்தப்படுவதற்கும் உண்டான காரணிகளில் நபிகள் பெருமானார் முதன்மை விஷயமாக சொன்னாங்க, இஸ்பாகுல் உதுஇ அலல் மக்காரி. எதுவுமே இல்லை, கடும் குளிரின் காலத்தில் உதுவை அழகாக செய்வது. நம்ம ஒட்டுமொத்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நமது அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கும் நபிகள் பெருமானார் சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதில் முதல் விஷயம் இஸ்பாகுல் உதுஇ அலல் மக்காரி. நீங்கள் வெறுக்கக்கூடிய கடும் குளிர் போன்ற இது போன்ற காலங்களில் இஸ்பாகுல் உதுவை முழுமையாக செய்தல், உதுவை முழுமையாக செய்தல். இந்த ஒரு காரியத்தை செய்தால் போதும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, உங்கள் அனைத்து தவறுகளை பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நபிகள் பெருமானார் சொல்லி தர்றாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையிலேயே குளிருடைய காலகட்டங்கள் நம்மை முடக்கி போட்டு விடக்கூடிய, நமக்கு சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான். எனவே நான் இஸ்லாம் சொல்லி தருகின்றது, இந்த கடும் குளிரிலும் நாம் எக்ஸ்ட்ராலாம் செய்ய வேண்டாம், செய்ய வேண்டிய கடமைக்காக. இன்னைக்கெல்லாம் மகரிபிலிருந்து குளிர் ஆரம்பிச்சிருது, மகரிப் இஷாவெல்லாம். இந்த ஹதீஸை நினைவில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்விற்காக நாம் இந்த அமல்களை செய்வோம் என்று சொன்னால் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இதைவிட வேறு விஷயங்கள் தேவை இல்லை என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு எடுத்து கூறும். நாம் எப்பொழுதும் செய்யக்கூடிய அமல் தான், நாம் எல்லா காலங்களும் செய்யக்கூடிய அமல் தான். இருப்பினும் கூட குளிர்காலங்களில் இந்த அமல்களை நாம் செய்கின்ற பொழுது அதற்குண்டான கண்ணியத்தை மகத்துவத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் என்பதை நபிகள் பெருமானார் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அழகிய வழிகாட்டுதல். இது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குளிரின் காலங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகம் எப்படியும் யோசிக்கலாம், ஆனால் ஒரு மூமின் ஒரு ஈமான்தாரி அவனது சிந்தனைக்கு வர வேண்டிய விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அண்ணன் பெருமானாருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். எனவே பாக்கியமான இந்த காலங்களை நன்மைகளில் நாம் பாக்கியமாக கழிப்பதற்கும் நமது பாவங்கள் முழுமையாக நம்மிடமிருந்து அழிக்கப்படுவதற்கு இந்த கடும் குளிரை, இந்த கடும் பணியை நாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.